ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் இது ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் இது மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டு இருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அது 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்ட் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மார்க்ஸில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்ட் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்ட் பீச் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் பீஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்மார்ட் பீச் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியா போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இமேஜோட சைஸை வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறதோ எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான வச்சுங்க, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இன்னும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கிறது காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு பீஸை சொல்லியிருப்பேன், ஷேகர் பீஸ்ன்னு. இது பார்த்தீங்கன்னா பீட்மார்ட் பீஸ், இன்னொன்று வந்து நான் ஷேகர் பீஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அந்த பீஸில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பீஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணால் அது இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். இதில் அதை 3ஐயும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3மே செலக்ட் ஆயிரும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த 3 லேயரும் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இதை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது இங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி 3 லேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பீட்மார்ட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா இது எல்லா லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் 1 by 1 கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான் எடிட் பண்ணுறதுக்கு.
வீடியோவை நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்தெந்த இமேஜில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பா நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷேகட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நம்ம டேரெக்டாக ஷேக் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் மொத்தம் 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நம்ம 2டையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் 1 by 1. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஷேகட் பீஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்றேன். காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், இந்த 3 எஃபெக்ட்டும் காப்பி இருக்கிற எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இல்லை ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற வரலாம். ஓகே, இப்போ காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட். நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் ஒரு டியூரேஷன் சொல்கிறேன். நீங்கள் அந்த டியூரேஷன் வரலும் மட்டும் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12.02 இந்த செகண்ட் வரலும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 12.08 இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டை. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா பீட் மேப் பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. 12.08 அந்த செகண்டில் இருக்கிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த செகண்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செகண்டில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. அதில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த செகண்டுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணுறது, செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான், எல்லாமே எடிட் பண்ணி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணுங்கவே ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது 1080p வச்சுருங்க. அதுக்கு கோடிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிக்கும் இருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.